ஓகே. இந்த வீடியோல நம்ம பைத்தான்னா என்ன? அது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? அதுக்கப்புறம் எப்படி பைத்தான் ரன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தான்னா என்ன? பைத்தான் வந்து ஒரு ஜெனரல் பர்ப்பஸ் புரோகிராமிங் லாங்குவேஜ். நீங்க பைத்தான் யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் என்ன வேணாலும் பில்ட் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபஷ்னலா பைத்தான் யூஸ் பண்ணி பேக் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் டேட்டா அனாலிசிஸ், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் இந்த மாரி நெறைய ஃபீல்டுல யூஸ் பண்றாங்க. டெவலப்பர்ஸ் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி நெறையா கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இன்ஸ்டாகிராமோட பேக்எண்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணி தான் இனிஷியலாக டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கூகுளில் வந்து 3 லாங்குவேஜஸ் அஃபிஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்க. C++, ஜாவா அண்ட் பைத்தான். ஸோ பைத்தான் அதில் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ்ன்றதுனால ஸோ கண்டிப்பாக பைத்தான் வொர்த் தான் படிக்கிறதுக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து யூடியூப் வந்து இனிஷியலாக PHPல தான் ரைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பைத்தானுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. தென் வந்து கூகுள் அக்வயர் பண்ணுற வரைக்கும் பைத்தான் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கூகுள் குரோம் இனிஷியலாக C++, அசம்பிளி லாங்குவேஜ் அண்ட் பைத்தான் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்க சர்வர் சைடு டேட்டா அனாலிசிஸ்க்கு வந்து பைத்தான் தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஜூபிட்டர் நோட் புக்கில் தான். ஸோ அதையும் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெடிட் வந்து ஒரு பாப்புலரான வெப்சைட்டு, ஃபேஸ் ஆஃப் தி இன்டர்நெட் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த வெப்சைட்டுமே பேக்எண்டுமே பார்த்தீங்கன்னா பைத்தானில் தான் டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம பைத்தான் வந்து ரன் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஆன்லைன் எடிட்டர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் repl.it. நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம சிஸ்டமில் பைத்தானை டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி அப்படியே ரன் பண்ணலாம். ஸோ பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம். மேலே கார்டில் அந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வேணும்னா பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டேட்டா சயின்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு பாப்புலரான டூல். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் இதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டவுன்லோட் தி அனகோண்டா இன்ஸ்டாலர். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோடது வந்து என்ன லைக் பைத்தான் 3.7 என்ன வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்கும். பைத்தான் 2.7 இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் பைத்தான் 3.7 இன்ஸ்டால் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்ரு. தென் 64 பிட் 32 பிட். இதில் வந்து எந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். உங்கள் சிஸ்டம்க்கு வந்து எந்த வெர்ஷன் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறது அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து எங்கேயாச்சும் லைக் ஃபோல்டரில் இல்லாமல் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் சிஸ்டம் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், X64 பேஸ்டு ப்ராசஸர் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் 64 பிட் வந்து டவுன்லோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 32 பிட் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் 64 பிட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். லைக் இங்கே போட்டிருக்க மாதிரி தான் 466 MB. அவ்வளோ இன்டர்நெட் இருந்ததுன்னா டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப் இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது ரெக்கமெண்டட் ஸ்டெப் தான், பட் மேண்டேட்ரி கிடையாது. ஸோ எனிவே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். தேர்ட் வந்து டபுள் கிளிக் த லான்ச்சர். நீங்கள் டவுன்லோட் பண்ணது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இதில் இருக்க ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் லேப்டாப்பில் இல்லை பிசிலேயோ ஆன்டிவைரஸ் எனேபிள் ஆகிருந்தது அப்படின்னா சம்டைம்ஸ் எரர் வரலாம். ஸோ உங்கள் ஆன்டிவைரஸ் வந்து எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். உங்கள் சிஸ்டம் ட்ரேயில் பாட்டம் ரைட் கார்னரில் இந்த மாதிரி விண்டோஸ் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ பாப்அப் ஆகும். ஸோ இதில் சைடில் வந்து இன்னொரு ஷீல்டு மாதிரி இருக்கும், வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடெக்ஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் மேனேஜ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் அனகோண்டா இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்மின் ப்ரிவிலேஜஸ் கேட்கும். அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. ஸோ க்ளவுட் டெலிவரி ப்ரொடெக்ஷன், ஆட்டோமேட்டிக் சாம்பிள் எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிக்கோங்க. மேனேஜ் கண்ட்ரோல்டு ஃபோல்டர் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் அதுவும் ஆஃபில் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க.
ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே திரும்ப எனேபிள் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா செக்யூரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி இந்த மாதிரி ஜஸ்ட் மீ இந்த லைக் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ப்ராப்பராக ரீட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசி ஸ்டெப்பில் இந்த உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்டாலிங் அனகோண்டா அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ ஒன்ஸ் இது வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அனகோண்டா வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் சிஸ்டமில் வந்து ஹார்ட் டிஸ்க் இருந்தது அப்படின்னா அனகோண்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த இப்போதைக்கு நீங்கள் பேசிக்ஸ் மட்டும்தான் படிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டஃப் எல்லாம் போகல அப்படின்னா ஆன்லைன் எடிட்டர் ஒன்று சொல்கிறேன், repl.it. ஸோ இதில் போயிட்டு ஸ்டார்ட் கோடிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கோடிங் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் பைத்தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் ரிபிள் கொடுத்துட்டு டேரெக்டாக உங்கள் பைத்தான் கோடை வந்து இங்கேருந்தே ரன் பண்ணலாம்.